மருத்துவமனை வளாகத்தில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, நீங்க சொல்லுங்க, அதிமுக நிர்வாகிகள் மருத்துவமனையில குவிஞ்சிருக்காங்களே, அவங்க மருத்துவமனைக்குள்ள அனுமதிக்கப்பட்டாங்களா? அதை பற்றி சொல்லுங்க. தமிழ்நாடு முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா அவர்கள் நேற்று உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் தற்பொழுது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அதிமுக தொண்டர்கள் மருத்துவமனைக்கு நேற்று இரவு முதலே வர துவங்கி இருக்கிறார்கள். மருத்துவமனை நிர்வாகம் முதல்வருக்கு பிரச்சனை இல்லை என்று தெரிவித்திருக்கிறது. அதே போன்று இன்று அவர் வீடு திரும்புவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் தொண்டர்கள் மத்தியில் அவருடைய உடல்நிலை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நேராகவே பலரும் இங்கு வந்திருக்கிறார்கள். முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், அரசு உயர் அதிகாரிகள் அனைவரும் உள்ளே சென்று முதல்வருடைய சிகிச்சை அளிக்கும் அறை வரை சென்றிருக்கிறார்கள். ஆனால் தொண்டர்கள் கிரீம் சாலையிலேயே அவர்கள் காத்திருக்கின்றனர். இரவு முதல் இருக்கும் தொண்டர்களிடத்தில் நாம் கேட்கலாம். சார், இப்போ முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை. வீடு திரும்பும் அளவிற்கு அவரது உடல்நிலை நலமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இப்போ உங்களுடைய மனநிலையானது எப்படி இருக்கு? மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு உடல்நலை குறைவு ஏற்பட்டதன் காரணமாக எங்களுக்கு தகவல் தெரிந்தவுடன் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கின்றோம். இங்கே மாண்புமிகு அம்மா அவர்கள் உடல்நல குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டவுடன் நாங்கள் எல்லாம் இரவு முழுவதும் இங்கே இருந்து கொண்டு அம்மாவினுடைய நிலையை நாங்கள் தெரிந்து கொள்ள இருந்து கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு அம்மா அவர்கள் 1.5 கோடி தொண்டர்களை பெற்றிருக்கின்றார்கள். தமிழக மக்களின் எதிர்காலம் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு இப்போது நல்ல உடல்நிலையிலே இருக்க வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை நாங்கள் வேண்டி பிரார்த்திக் கொள்கின்றோம். அனைவரோட எதிர்பார்ப்பும் மாண்புமிகு அம்மா அவர்கள் சின்ன துரும்பு கூட மாண்புமிகு அம்மா அவர்கள் மீது பட்டால் கூட எங்களை போன்ற தொண்டர்கள் எல்லாம் உணர்வுபூர்வமாக எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. பல கோடி தொண்டர்களை பெற்றிருக்கின்ற மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும், பல்லாண்டு தமிழக மக்களுக்கு எல்லா உதவிகளும் செய்ய வேண்டும் என்று எங்கள் அனைவருடைய கோரிக்கையாக உங்களிடத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொண்டர்கள் அனைவரும் இங்கே அம்மாவின் நிலையை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் உள்ளே இருந்து இருக்கின்றார்கள். அவர்களின் தகவலில் பிறகு அம்மா அவர்கள் முழு ஆரோக்கியத்துடன் இருக்கின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். கட்சி மாவட்ட கழக செயலாளர் அவர்களும் அவர்களிடம் கேட்டதின் பேரில் மாண்புமிகு அம்மா அவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலே அம்மா அவர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு அம்மா அவர்கள் வீடு திரும்பார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு அம்மா அவர்கள் பூரண குணமடைய எல்லா வல்ல இறைவனை தமிழ்நாடு மக்களின் சார்பாக எங்களை போன்ற தொண்டர்கள் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. இந்த நிலையில் முதலமைச்சர் வந்துவிடுவார் என்று தெரிந்திருக்கிறது. உங்களுடைய மனநிலை எப்படி? நேற்று இரவிலிருந்து அம்மா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை அறிந்து நாங்கள் எல்லாம் கவலையுடன் இங்கு இருக்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் அம்மா அவர்கள் டிஸ்சார்ஜ் ஆகிவிடார் என்ற ஒரு தகவலை கேட்டபொழுதுதான் எங்களுக்கெல்லாம் உள்ளம் குளிர்கிறது. அம்மா அவர்கள் நீண்ட ஆயுளும் நெடிய ஆயுளும் பெற்று உலக தமிழர்களுக்காக வாழ வேண்டும் என்று எங்களை மாரி தொண்டர்களெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அம்மா அவர்கள் நலம் பெற்று வீடு திரும்புவார்கள், அம்மா அவர்கள் நலம் பெற்று வீடு திரும்புவார்கள் என்று அனைத்து இன மக்களும், அனைத்து சமுதாய மக்களும், இந்து இஸ்லாமிய தமிழ் மக்களும், கிறிஸ்துவ மக்களும் பிரார்த்தனை செய்வார்கள். அம்மா அவர்களை இறைவன் என்று கைவிட மாட்டார். அம்மா அவர்கள் நன்றாக வீடு திரும்புவார் என்று காத்திருக்கிறோம். அம்மா வீடு திரும்பும் வரை இங்கே இருந்து அம்மாவை தரிசித்து தான் நாங்கள் செல்வோம். இப்போ தொண்டர்கள் மத்தியில் ஏற்கனவே உங்களுடைய கட்சி நிர்வாகிகளும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அவருடைய உடல்நிலை சீராக இருக்குது, வீடு திரும்புவாங்கன்னா இதை உங்கள் கட்சி சார்பாக எப்படி பாரு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் காவல் தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இறைவன் அருளால் கண்டிப்பாக நலம் பெற்று இல்லம் திரும்புவான் நம்பிக்கை எங்கள் தொண்டர்களில் இருக்கின்றது. அம்மா என்ற உயிர் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் எதிர்பார்க்கிற அம்மா கண்டிப்பாக இறைவன் அருளால் எல்லா நலம் பெற்று இன்று மதியமே இல்லம் திரும்பி தமிழ்நாட்டு மக்களுக்கும் அல்ல, இந்திய மக்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அத்தனை தமிழ் மக்களுக்கும் அத்தனை கோடி மக்களுக்கும் கண்டிப்பாக இருந்து பணியாற்றுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள்லாம் அம்மா அந்த மருத்துவமனை வெளிவரும் காட்சியை காண்பதற்காக அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
இந்த நம்மிடையே அதாவது அப்பல்லோ மருத்துவமனை அமைந்திருக்கக்கூடிய கிரீம் சாலையில் அதிமுகவினுடைய தொண்டர்கள் பலரும் இங்கு குவிந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அதிமுகவினுடைய நிர்வாகிகள் உள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் அவர்கள் முதல்வரினுடைய உடல் நலம் குறித்தான தகவலை கேட்டு வருகின்றனர். நாம் பார்க்கலாம், நேற்று இரவு முதலே இங்கு வந்து இருக்கிறார்கள். தற்பொழுது அதாவது இன்று காலையில் அவர்களுக்கு மருத்துவமனை தரப்பில் இருந்தும் சரி, உள்ளே இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளும் சரி, முதல்வருடைய உடல்நிலை சீரடைந்து விட்டது, இன்று காலை திரும்புவார்கள் என்று சொல்லியிருப்பதை அடுத்து இங்கு அவர்கள் சற்று நிம்மதியாக இருப்பதை பார்க்க முடிகிறது. இருப்பினும் முதல்வர் மீதான பற்று காரணமாக தொடர்ந்து தொண்டர்கள் இந்த இடத்திலேயே இருக்கின்றனர். இன்று காலை முதல்வர் அவர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வருவார் என்ற அவருடைய தகவல் கிடைத்திருப்பதை அடுத்து இங்கு அனைவரும் காத்திருக்கின்றனர். தற்பொழுதைக்கு முதலமைச்சருடைய வரும் வரை இவர்கள் இங்கு காத்திருப்பார்கள் என்றும் தெரிகிறது. இன்று காலை முதல் மேலும் நிர்வாகிகளும் அதே போன்று கட்சி தொண்டர்களும் வந்து கொண்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது.